திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற பாஜக பிரச்சாரக் கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய சிறுபான்மை அணி துணைத் தலைவர் முனவ்ரா பேகம் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாராபுரம் அருகே உள்ள காதப்புள்ளப்பட்டியில் மருத்துவ கழிவு ஆலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்பதால் அதை பாஜக அரசு அனுமதிக்காது என்று கூறினார். இந்து மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் மற்றும் தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சி கொடைக்கானலில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 பேர் தாய் மதமான இந்து மதத்திற்கு திரும்புவதாக அறிவித்தனர். செயற்குழுவில் இந்து மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அர்ஜுன் சம்பத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டி RSS அமைப்பு சார்பில் ஈரோட்டில் பேரணி நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான RSS தொண்டர்கள் காக்கி வெள்ளை சீருடையில் அணிவகுத்து வந்தனர். பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய பேரணி தில்லை நகரில் நிறைவடைந்தது. தேசிய இளைஞர் தினத்தை ஒட்டி கோவில்பட்டி கலாச்சார அமைப்பின் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் பேரணி நடைபெற்றது. ஏராளமான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றனர். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் அவர்கள் வழங்கினர். தாம்பரத்தை அடுத்துள்ள சோமங்கலம் எருமையூர் பகுதியில் எலும்புக்கூடான நிலையில் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் அது மழை வெள்ளத்தின் போது காணாமல் போன அசருதீன் என்பது தெரியவந்துள்ளது. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் தாம்பரத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். மழையின் போது அவரும் அவருடன் சென்ற அருண்குமார் என்பவரும் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருந்தது. குடியாத்தம் ராஜப்பட்டியைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவர் அரசு திருமண உதவி திட்டத்தின் கீழ் உதவி பெற சமூக நலத்துறை அலுவலரிடம் விண்ணப்பித்துள்ளார். சமூக நலத்துறை பெண் அலுவலர் சித்ராங்கி அவரிடம் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரின் ஆலோசனைப்படி மஞ்சுளா பணத்தை கொடுத்தபோது மறைந்திருந்த காவலர்கள் சித்ராங்கியை கைது செய்தனர். கணித பயிற்சியில் உலக அளவில் சாதனை நிகழ்த்திய 7 வயது முதல் 18 வயது வரையிலான 34 மாணவ மாணவிகளுக்கு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பேரன் ஷேக் சலீம் விருதுகளை வழங்கினார். அனுமன் ஜெயந்தியை ஒட்டி சிவகாசி சிவன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அனுமன் சிலைக்கு பிரதிஷ்டை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சரகோப ராமானுஜ ஜீயர் தலைமையில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அனுமன் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஏராளமான மக்கள் இதில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஏழை எளிய மக்கள் பிரச்சினைகளை பற்றி காங்கிரஸ் கட்சிக்கு எதுவும் தெரியாது என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் சாத்தி நிரஞ்சன் ஜோதி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி என்றார். தனக்கு கிடைத்த பரிசுப் பொருட்களையும் ஏலத்தில் விட்டு கங்கை தூய்மை திட்டத்திற்கு அர்ப்பணித்த பிரதமரை ராகுல் காந்தி போன்றவர்கள் விமர்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வரும் 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் டிஐஜி அனந்தகுமார் சோமானி ஆலோசனை நடத்தினார். பின்னர் பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். சென்னை தாழம்பூரைச் சேர்ந்த மாங்குடி என்பவர் தான் உணவகம் நடத்தி வரும் கட்டிட உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளித்துள்ளார். அதனை ஏற்க போலீசார் மறுத்ததால் மனமுடைந்த அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் மாங்குடி அனுமதிக்கப்பட்டார். இதுபற்றி தகவல் அறிந்து மருத்துவமனை முன் திரண்ட வணிகர்கள் கட்டிட உரிமையாளர் மற்றும் போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.